முல்லைத்தீவு பஸ் ஸ்டாண்டு. தில்லைநாயகம். ஓகே. ஐயோ அப்பா, எவ்வளோ பனைமரம்! நினச்சி பார்க்க முடியாத பனைமரம் இருக்குங்களா, அப்படியே குத்து குத்தாக இருக்குது. கோபுரம் செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வற்றாப்பளை கண்ணகியம்மன் கோவில். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நந்திக்கடல். இது பார்த்தீங்கன்னா இதான் முல்லைத்தீவு பஸ் ஸ்டாண்டு. இந்த முல்லைத்தீவு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நான் வந்து பஸ்ஸில் போக போகிறேன். எங்கேன்னா வவுனியா பஸ்ஸில் ஏறி வற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோவிலுக்கு போக போகிறேன். ஸோ வாங்க போகலாம். வற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோவிலுக்கு வவுனியா பஸ். ஆனால் வற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோவிலுக்கு இந்த பஸ்ஸில் போகலாம்ல? வவுனியா பஸ் இதானே ஃபஸ்ட்டு போகும் இல்லை அதுவா? பார்த்திங்கன்னா முல்லைத்தீவுலேருந்து வவுனியா போகிறது. முல்லைத்தீவு, சிலாவத்தை, முள்ளியவளை, ஒட்டு சுட்டான், நெடுங்கேணி, வவுனியா. இதில் தான் நம்ம வந்து வற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோவிலுக்கு போக போகிறோம். வாங்க போகலாம். சாடி பாட்டெல்லாம் பயங்கரமாக ஓடுது எல்லா பக்கமும். பஸ்ஸை எடுத்துட்டாங்கோ. நம்ம கூட தம்பி இருக்கார். ஹாய் சொல்லுங்கள் தம்பி. நீங்கள் எப்படி தான் கோவில்? பிள்ளையார் கோவில். ஓகே கொடுங்க. பார்த்தீங்கன்னா பஸ்ஸு டிரைவரு எல்லாம் இறங்கி, கண்டக்டர்லாம் இறங்கி பஸ்ஸை நிறுத்திட்டு சாமி கும்பிட்டு தான் வண்டி எடுக்கிறாங்க. இப்போ வண்டி எடுக்க போகிறாங்க. சாமி கும்பிட்டு இப்போ நீங்கள் வெளியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க போகலாம். ஆனால் பஸ்ஸு ரொம்ப மெதுவாக தான் போகுதுல்ல? ஆமாம், பஸ்ஸு வேகமாக போகலை, பேருந்து ரொம்ப மெதுவாக தான் போகுது. நிறைய பனை மரம் வந்துருக்கு பாருங்கள், பனைக்காடு. எவ்வளோ பனை மரம்! இது வந்து விறப்பு, நடவு கிடையாது, எல்லாமே விறப்பு விதைச்சிருக்காங்க. அப்பா எவ்வளோ பனை மரம்! ஆத்தாடியோ, எல்லாமே பனைமரங்க. பார்த்தீங்கன்னா கள்ளப்பாடு பேருந்து நிலையம். கள்ளப்பாடு பாடசாலை, கள்ளப்பாடு பேருந்து நிலையத்தில் போயிட்டுருக்கு இப்போ நம்மளுடைய பேருந்து. வீடுகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கள்ளப்பாடு காணி விற்பனைக்குன்னு போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க, பார்த்தேன். அதான் பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் அப்போ தான் கட்டுறாங்க. உங்கள் பேர் என்னங்கய்யா? தில்லைநாயகம். தில்லைநாயகம். ஓகே. அந்த ஐயாவோட பேர் தில்லைநாயகம். ஐயா வந்து இப்போ நம்ம பஸ்ஸில் சந்திச்சிருக்கோம். எந்த ஊருக்கு போகிறீங்க? மாவிலை. தமிழ்நாடு தஞ்சாவூர். இது வந்து சிலாவத்தை முல்லைத்தீவு சிலாவத்தையாம் பேருந்து நிலையம். கல்லூரி மாணவிகள்லாம் இறங்கி கல்லூரிக்கு போகிறாங்க. தஞ்சாவூருங்கய்யா. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வற்றாப்பளை கண்ணகியம்மன் கோவிலுக்கு போகக்கூடிய இடத்துல கொண்டாந்து விட்டுட்டாங்க. பஸ் அதான் அங்கிட்டு திரும்பி போகுது. அந்த பஸ்ஸு வவுனியா போகிற பஸ்ஸாக. சரியான பனை மரம் மக்களே. அந்த பாட்டு இருக்கும்ல, நம்மளுக்கு வந்து போடுவாங்கள்ல அந்த விஜய் டிவிலெலாம் கூட, இந்த சிங்கரில் வரவங்கலாம் பாடுவாங்கள்ல, பனைமரக்காடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும்ல. உண்மையிலே ஐயோ அப்பா, எவ்வளோ பனைமரம்! நினச்சி பார்க்க முடியாத பனைமரம் இருக்குங்களா, அப்படியே குத்து குத்தாக இருக்குது. இப்போ இருக்கிறது குறைவு தான். ஏன்னா அந்த போர் நடந்த காலகட்டத்தில் நிறையா பனைமரங்கள் ஒருவேளை அழிந்திருக்கலாம். எவ்வளோ பனைமரம் பாருங்கள். ரோடு ஃபுல்லாக அங்கிட்டு விவசாயம் எல்லாம்
அப்படியே குத்தாக இருக்குது. ஒரு பனை அப்படி கூட்டனா ஒரு 100 மரம், 200 மரம், 50 மரம், அவ்வளோ பனை மரம் இருக்குது. சரி வாங்க, நம்ம அப்படியே கோவிலுக்கு நடந்து தான் போகணும். பஸ் ஸ்டாப்லேருந்து திரும்ப பஸ் ஏற நம்ம நேரம் இங்கே தான் வரணும், இதே இடத்துல. ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ பனை மரம். அந்த காலத்தில் அதெல்லாம் சோழர்கள் காலத்துலேயே அப்பே நட்டிருப்பாங்க போல். ரொம்ப பழைய காலத்து மரங்களும் இருக்குது, கொஞ்சம் சின்ன குட்டி பனை மரங்களும் இருக்குது. ஒரு பனைமரம் மேலே இருக்குன்னா கீழே பாருங்கள் அவ்வளோ கன்று இருக்குது. அந்த பழம் கீழே விழுகும்ல, பனம்பழம் கீழே விழுந்து அப்படியே முளைக்குது. ஒரு மரத்துக்கு கீழே 20, 30, 40, 50 நூற்றுக்கணக்கான பனங்கன்றுகள் இருக்குது. பனைமர காடுன்னு அவங்க பாடினதோட பொருள் இப்போ தாங்க புரியுது வந்து பார்த்தோன்னே. எவ்வளோ பனைமரம். இதெல்லாம் நடவு வயல்கள், விதைப்பு தான் போட்டிருக்காங்க. விதைப்பு எதுவுமே வந்து நடவு இல்லை. ஒருவேளை மேன் பவர் கிடைக்காம இருக்கலாம். சரி வாங்க கோயிலுக்கு போகலாம். அப்படியே பார்த்துக்கிட்டே இப்போ பாருங்கள் பனைமர காட்டை. எங்கும் பனைமரம் தாங்க, எல்லா பக்கமும். நிலத்தடி நீர் மேலே இருக்குது, அதனால தான் நிலத்தடி நீர் நல்லா மேலே இருக்குது. எவ்வளோ பனைமரம். நடந்து தான் போயிட்டுருக்கோம். ஒரே ஒரு வண்டி இப்போ தான் போகுது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு வண்டி போகுது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு மோட்டர் பைக் ஒன்று வருது. எவ்வளோ பனைமரம் பாருங்கள். பனைமர காடு தாங்க ஈழம் ஃபுல்லாகவே. பாருங்கள், இது கொஞ்சம் தாழ்வான பகுதி. ஆனால் நடவு விதப்பு விதைச்சிட்ருக்காங்க. தண்ணி கொஞ்சம் குறைவாக தான் கிடக்கு. மழை பெஞ்சால் தண்ணி கிடக்கு, வருதா என்னமோ தெரில. தமிழ்நாடு ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு. நிறையா பனைமரம் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சே. இப்போ எல்லாம் காணோம். நிறையா பேர் வெட்டினாங்க. வீடு இந்த ஓட்டு வீடு கட்ட ரீப்பருக்கு சூப்பராக இருக்கும் பனைமரம். நிறையா பேர் வெட்டினாங்க. ஆனால் யாருமே அதை பெரிய அளவில் நடணும். அது ஒரு புரட்சி மாதிரி செய்யணும். நட்டால் தான் திரும்ப இந்த மாதிரி நம்ம பனைமரத்தை கொண்டு வரலாம். ஏன்னா பனைமரம் இருந்தால் நிலத்தடி நீர் நல்லாயிருக்கும். போர்டு வச்சுருக்காங்க. கரைத்துறைப்பற்று பிரதேச சபை முல்லைத்தீவு. பூமி நமது வீடு, அதை பசுமை மண்டலமாக்குவோம். அறிவித்தல். ஆலயத்திற்கு செல்வோர் மட்டும் இவ்வீதியை பாவிக்கவும். பாவித்தல்னா பயன்படுத்துதல். இவ்வீதியை பாவிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆலயத்துக்கு போகிறவங்க மட்டும் பயன்படுத்தலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போது வற்றாப்பளை கண்ணகியம்மன் கோவில் நுழைவாயில்கிட்ட வந்துட்டோம். என்னை எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் பனைமரம் இருக்கும் பின்னாடி. எந்த ஃப்ரேம்லலாம் நான் காட்டணும், ஒரு ஃப்ரேம் கூட பனைமரம் இல்லாத ஃப்ரேமே நீங்கள் பார்க்கவே முடியாது. வரேன், சுற்றிலும் பனைமரங்கள் தான். கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 500 மீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ தெரியுது பாருங்கள் கோவில். பார்த்தீங்களன்னா நம்ம இப்போது கோவில் கிட்டத்தில் வந்துட்டோம். சரிங்களா? பாட்டு வேற போட்டாங்க, வற்றாப்பளை அமர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணகியம்மனுக்கு கேரளாவில் தான் கோவில் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் கோவில் இருக்குது பாருங்கள் மக்களே. பெரிய கோவில். நான் கூட சின்னதாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். சரியான பெரிய கோவில். கோவில் பக்கத்தில் இருக்குல்ல, அதுதான் நந்திக்கடல். நந்திக்கடலில் தான் கடைசியாக அப்படியே அடித்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கே இருந்துன்னா ஆனையிரவெல்லாம் முன்னாடியே கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா அப்படியே அடித்து கிளிநொச்சிலேருந்து அடித்து கொண்டு வந்து வட்டவாக கடல் தான் அந்த பாலத்தை உடைச்சது. வட்டவாக கடல் பாலத்தெல்லாம் உடைச்சி உள்ளே வந்துட்டாங்க. இந்த நந்தி கடலில் தான் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு கோயிலை பார்க்கலாம். கோயில் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நந்தி கடலுக்கு போகலாம். கோயில் மிக பிரம்மாண்டமாக இருக்குது மக்களே. சரியான பெரிய கோவில். வாங்க போகலாம். வற்றாப்பளை அமைந்த நாயகியன்னு பாட்டு ஓடுது. இது முகப்பு நுழைவாயில் கிடையாது. இது பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நுழைவாயில். முகப்பு நுழைவாயில் அந்த பக்கம் இருக்குது. அந்த நந்திக்கடல் பக்கம். முகப்பு நுழைவாயில் பக்கம் போயிட்டு நம்ம வரலாம். சரிங்களா? ஒரு ஏதோ பெரிய மரம் இருந்திருக்கு, அரச மரம்.
பட்டு போய் இப்போ புதுசாக கிளை அடித்து வருது. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அதான் நம்ம முன்பக்கம் வந்திருக்கோம். அந்த தெரியுது பாருங்கள் நந்திக்கடல். ஆண்டவா, இப்போ தாங்க நம்ம முன்பக்கத்துக்கு வந்திருக்கோம். இதாங்க முன்பக்கம் வற்றாப்பளை கண்ணகி அம்மனோட முகப்பு வாயில். எப்படி இருக்குது பாருங்கள் கோவில். கோபுரம் செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது கோபுரம். முதல்ல நம்ம போயிட்டு கால் அலம்பிட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோவில். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நந்திக்கடல். நந்திக்கடலுங்கிறது ஒரு பெருசுங்க. கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடத்துல வந்து இது ஒரு ஏரி மாதிரி இருக்கும், பெரிய ஏரி மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல லேசாக பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியோட கலந்துருக்கும். அந்த கலப்பு தான் வந்து இது உப்பு தண்ணியாக இருக்கலாம், உப்பு தண்ணியாக மாறி இருக்கும். இது உப்பு தண்ணி தான் ஆக்சுவலாக நந்திக்கடல்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடல் தண்ணி கலந்துருக்கிறதுனால. அப்படி தானே. எவ்வளோ ஒரு பெரிய ஏரி பாருங்கள். இந்த கடல்னு தான் சொல்கிறாங்க, நந்தி கடல்னு சொல்கிறாங்க. இந்த நந்திக்கடல் சொல்லும் கதையை தமிழர்களால் மட்டும்தான் புரிஞ்சுக்கிற முடியும். நந்திக்கடல். ஆண்டவா, நந்திக்கடலை ஒரு வழியாக வந்து பார்த்தாச்சு. இதுதான் கடைசியாக நிறைவு செய்யப்பட்ட இடம். சரி வாங்க, கோவிலுக்கு உள்ளே போய் சாமி கும்பிட்டு கிளம்பலாம். ஏன்னா நான் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். அந்த பேருந்து நிலையத்துக்கு நடந்து போய் மறுபடியும் பேருந்து பிடிச்சி வவுனியா போகணும். முல்லைத்தீவு போகணும். வவுனியாவிலேருந்து வர்ற பஸ்ஸில் ஏறி முல்லைத்தீவு போகணும். முல்லைத்தீவுலேருந்து ஹோட்டலுக்கு போய் நம்ம பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் யாழ்ப்பாணம். ஆக்சுவலாக திருகோணமலை போகலாம். சரி பார்த்துக்கலாம். நாட்கள் மிக குறைவாக தான் இருக்குது இந்த முறை. அடுத்த முறை பார்த்துக்கொள்வோம். ஓகே வாங்க போவோம். கோவிலுக்குள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்க அனுமதி இல்லை, அதனால் இதோட கட் பண்ணிக்குவோம். இதுடன் ஆண்கள் ஆலயத்திற்குள் உள்ளே வருவது தடை செய்யப்பட்டுள்ளது. எல்லா கோயிலுமே மேல் சட்டை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆண்கள், பெண்கள் வந்து கலாச்சார ஆடையில் வரணுமா, ஆண்கள் மேல் சட்டை போட்டுக்கிட்டு போகக்கூடாதான், மேல் சட்டை பண்ணி அதெல்லாம். நண்பர்களே, இப்போ கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. 12 மணிக்கு தான் பூசையா. நான் அதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு போகணும். நல்லாயிருக்கு கோவில், நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. அங்கே ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்தேன். வீடியோலாம் எடுக்கலை, பேசிட்டு வந்தேன். அவங்க அதை பழைய காலத்து அதெல்லாம் சொன்னாங்க. எல்லாம் மறுபிறவி எடுத்து உட்காந்துருக்கோம்ப்பா இங்கே அப்படின்னு சொன்னாங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருமே மறுபிறவி தானா. போனது போக எஞ்சியது தான் இருக்குது. எஞ்சியதுலேயும் பாதி வெளிநாடு, பாதி தான் இங்கே இருக்குது பாருங்கள். சரி வாங்க. அண்ணா கோப்பின்னு ஒரு கடை இருக்குது. வற்றாப்பளை கண்ணகி அம்மன் சிற்றுண்டி சாலைன்னு போய் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி குடிப்போம். வாங்க போகலாம். தண்ணி பாட்டில் எவ்வளோண்ணே? ஓ நீங்கள் இல்லையா, மன்னிக்கவும். தண்ணி பாட்டில் ஒன்று கொடுங்க. தண்ணி பாட்டில். முல்லைத்தீவு பஸ்ஸு வந்து நான் கண்ணையம்மன் கோவிலுக்கு போனேன்ல, கண்ணையம்மன் கோவிலில் வந்து அங்கேருந்து முல்லைத்தீவுக்கு பஸ்ஸு நேரடியாக இல்லை, நந்திக்கடல். அதோ தெரியுது பாருங்கள், இன்னமும் அங்கே தெரியுது பாருங்கள், அதான் நந்திக்கடல். கேமராவில் தெரியாதுன்னு தெரியல, எனக்கு தெரியுது. கண்ணையம்மன் கோவிலேருந்து நேராக வந்து இங்கே பஸ்ஸு இல்லையா முல்லைத்தீவுக்கு. அதனால் இதுக்கு இடையில ஒரு இடத்துல என்னை இறக்கி விட்டு போயிருக்காங்க. இங்கிட்டு பாருங்கள், மானம் அப்படியே சூழ்ந்து கருமையாக மழை பெய்கிற மாதிரி வருது. இங்கே வந்து முல்லைத்தீவு போகிறதுக்கு பஸ் வருமா. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு பேருந்து நிலையம் இருக்குது. பேருந்து நிலையம் வந்து கன்ஸ்ட்ரக்டட் பாய் ஸ்ரீலங்கா
ஏர்ஃபோர்ஸ் முல்லைத்தீவு. முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய விமானப்படை, இலங்கை விமானப்படை வந்து இந்த பேருந்து நிலையம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நீளமாக இருக்குது போல், நீல கலரில். சரி, நம்ம இந்த பஸ் வந்தோடனையும் பஸ்ஸில் ஏறி நேராக முல்லைத்தீவு போயிட வேண்டியதான். முல்லைத்தீவு போகிற வழியில் இருக்குது 59 இன்ஃபான்ட்ரி டிவிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் முல்லைத்தீவு. ஸோ இதுக்குள்ளே தான் கண்ணகி அம்மன் கோவில். ஸ்ரீலங்கா ஏர்ஃபோர்ஸ் முல்லைத்தீவுன்னு போர்டு வச்சுருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் முல்லைத்தீவு இலங்கை விமானப்படையின் அன்பளிப்பான். இந்த பஸ் ஸ்டாண்டு விமானப்படையோட அன்பளிப்பான். பஸ்ஸுக்கு நின்று பார்த்தேன், பஸ்ஸு வரவே இல்லை. நேரம் தான் வீணாக போகுது. ஐயா கிட்ட வந்தேன், ஆட்டோ எவ்வளோ முல்லைத்தீவுக்குன்னு கேட்டேன். 700 சொல்லி நம்மளுக்கு 600 சொல்லியிருக்காரு. அப்படி தானேங்க ஐயா? பஸ்ஸு நேரம் வீணாக போகுது, வாங்க போவோம். மழை வேறு வர மாதிரி இருக்கு. 600 ரூபா அவருக்கும் போல போடணுமா இல்லையா? போங்க. ஓகே, கிளம்பியாச்சு. 600 ரூபாய்க்கு ஆட்டோவில் பயணம். முல்லைத்தீவு அப்படியே என் கூட நீங்களும் ஆட்டோவிலே அப்படியே முல்லைத்தீவை பார்த்துட்டே வாங்க. இதுதானே நந்திக்கடல்? நந்திக்கடல் இதான் நந்திக்கடல் பக்கம், அதான் நந்திக்கடல். அங்கே தான் கண்ணகி அம்மன் கோவில் இருக்குல்ல, ஓகே, அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். கண்ணகி அம்மன் கோவில் தெரியுது.